வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஒரு 319 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நேத்திக்கு எந்த அளவுக்கு ஒரு இறக்கம் இருந்துச்சோ, இன்னைக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட் நல்ல ஒரு ஏற்றம். காலையில பார்த்தீங்கன்னா, சின்னதா தான் ஏறி இருந்தது. ஒரு 80 பாயிண்ட், 90 பாயிண்ட் பாசிட்டிவ்ல போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 150 பாயிண்ட், 160 பாயிண்ட் வந்து 200, 250 வந்து கடைசியில ஃபைனலா க்ளோஸ் ஆகும்போது பாருங்க, நல்ல ஒரு பாசிட்டிவ்ல நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டிருக்கு. இன்னைக்கு வேல்யூவும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1046 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 675 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும், நிஃப்டி ஐடி 326 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபார்மா, ஆட்டோ, மெட்டல், எனர்ஜின்னு சொல்லி எல்லா செக்டருமே நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு எந்த அளவுக்கு நெகட்டிவ்ல வந்ததோ அதுக்கு ஆப்போசிட்டாக பாசிட்டிவ்ல வந்திருக்கு. என்னென்னா ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் டு 1% வரைக்கும் தான் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் க்ளோஸ் ஆயிருக்கு. மிட் கேப்லாம் பார்த்தீங்கன்னா 1.4, 1.2 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பு 2% மேலே நல்ல ஒரு நெகட்டிவ்ல இருந்தது. பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லா ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப், மிட் கேப்பில் உள்ள போர்ட்ஃபோலியோ எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமாக வர ஆரம்பிச்சிருக்கும். நிஃப்டி 15 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ், நேற்று எந்த அளவுக்கு தான் இருந்ததோ அதை விட டபுளில் ட்ரிபிளாகவே நல்லாவே கொடுத்துருக்கு. ஸோ இந்த கண்டினியூஷன் தொடருமா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஷுவராக சொல்ல முடியாது. இந்த வீக்கெண்டு இதுங்கிறதுனால ஏற்றுனாங்களா என்னென்னு ஒரு இதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ ஏஷியன் மார்க்கெட்டும் ஒரு மிக்சட் ட்ரேடிங்காக தான் போயிட்டுருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டு ஆல்ரெடி பாசிட்டிவில் தான் போயிருக்கு. காலையெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவில் தான் இருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்டு பாசிட்டிவில் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டும் நல்லா பாசிட்டிவ் சைடில் வந்துருச்சு. இன்றைக்கி நிஃப்டி 50ல் டாப் கெய்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 3.57% வந்து 3.57% நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுமாரி பாரதி ஏர்டெல், ட்ரெண்ட்டு, எம்என்டம், பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு. இன்றைக்கி டாப் லூசராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ தான். கிட்டத்தட்ட ஒரு 1.47% வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டர் கார்ப்பு, மாருதி, டாக்டர் ரெட்டி இந்த 4 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் இருக்குது. மற்ற எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆயிருக்கு. இல்லை எஃப்ஐ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் 2 பேருமே இருந்திருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 934 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 605 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் நேற்று பை பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இன்றைக்கும் அது மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி போயிருக்குங்கிறத. அதுமாரி நேற்று யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கில் இருந்தது. அது எதனால் க்ளோசிங்கில் இருந்ததுன்னு தெரியல எனக்கு. ஃபர்தராக தெரிஞ்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் மோஸ்ட்லி இன்றைக்கி ஓப்பனில் வரும். இன்றைக்கி நைட் என்னென்னு பார்க்கலாம். இது வரைக்கும் இன்னும் ஓப்பன் ஆகலை. இப்போதைக்கு பாருங்கள் யூரோப்பியன் மார்க்கெட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் போயிருக்கு. டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 344 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும், எஃப்டிஎஸ்சி 26 பாயிண்ட் பாசிட்டிவ், சிஎஸ்சி 70 பாயிண்ட் பாசிட்டிவில் நல்லாவே போயிட்டுருக்கு. அதுமாரி ஜப்பான் நிக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 பாயிண்ட் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் சைடு இருக்குது. அது மாதிரி ஹேங்ஸாங்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடில் நல்லாவே க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 292 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும், தைவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 353 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. மோஸ்ட்லி ஒரு மிக்சட் ட்ரேடிங்காக தான் ஏஷியன் மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம இந்தியா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு. கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 55 ரூபா இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 9210 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. 22 கேரட்டு. 24 கேரட் வந்து பார்த்திங்கன்னா 10,048ங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஒரு 60 ரூபா குறைஞ்சிருக்கு. இப்போதைக்கு சில்வர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 ரூபா ரேஞ்சில் போயிட்டுருக்கு. இது இடையில கிட்டத்தட்ட ஒரு 117, 118 வரைக்கும் நல்லாவே அப் ட்ரெண்டில் போயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகிட்டுருக்கு. என்னென்னா இந்த வார் இதனால பார்த்திங்கன்னா கோல்டு, சில்வர்லாம் நல்லாவே ஏறுன்னு எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் ஏறல. இது ஆப்போசிட்டாக இது நடந்துகிட்டு இருக்கு. அதுமாரி பார்த்திங்கன்னா குரூட் ஆயிலும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியிருக்கு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு $74 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. மார்னிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு $76 இருந்தது. 76, 75.50 இந்த ரேஞ்சில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டவுன்ஃபால் தான் போயிட்டுருக்கு. இந்த இஸ்ரேல் ஈரான் ஒரு இஷ்யூ இன்னும் போயிட்டுருக்கு. பட் இன்னும் ஒன்றும் முடியல. இருந்தாலும் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏறிட்டு போனது இப்போ கொஞ்சம் இறக்கத்தில் இருக்குது. இது ஷுவராக சொல்ல முடியாது. இன்னும் இறங்கலாம், இல்லை திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆகி ஏற ஆரம்பிக்கலாம். இல்லை அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னொரு வித்தின் 2 வீக்ஸ்க்குள்ளார எங்களோட முடிவு என்னங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க 2 பேர் வாரில் வந்து அமெரிக்கா வந்து தலையிடக்கூடாது. அப்படி தலையிட்டால் வேறு மாதிரி ஆக்ஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைனாவும் சொல்லியிருக்காங்க
இது அவங்க 2 பேரும் மட்டும் தான் சண்டை போடணும், வேறு யாரும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அப்படி ஆகுனாங்கன்னா அது வேறு மாதிரி ரியாக்ஷன் நடக்குங்கிறது அவங்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் இந்த மாதிரி நடக்குதுன்னா அது உலக போகிற மாறதுக்கு பாசிபிலிட்டிஸ் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்க வரதும், இவங்களுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இவங்க போகிறதும் அப்படின்னு சொல்லி ஒரு இது போகும். ஸோ என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். அடுத்ததாக நெஸ்லே வந்து பார்த்திங்கன்னா போனஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க. ரீசெண்டாக தான் அவங்க வந்து ஸ்டாக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18,000 17,000 இப்படி ரேஞ்சில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகி இப்போ 2,000 லட்சம் வந்தது. இப்போ இந்த ஷேரில் போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் ரெக்கார்ட் டேட்லாம் வரல. ஸோ அது வந்ததும் உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கன்கார்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஷேர் வந்து அவங்களுக்கு வந்து போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஜூலை 4th சொல்லியிருக்காங்க போனஸ் இஷ்யூ பண்ண வருது. ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1.4ங்கிற ரேஷியோவில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கன்கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்து கைனிஸ் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா QIP பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1200 கோடிக்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5,625 ரூபாய்க்கு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கைனிஸ் டெக்னாலஜி இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது ஐடிடி சிமுலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 960 கோடிக்குள்ள மதிப்பு உள்ள இது அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து ஐடிடி சிமுலேஷன் நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸு. அடுத்தது தமிழ்நாடு மெர்கன்டைல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரெப்போ லிங்க் லெண்டிங் ரேட்டை வந்து இப்போ குறைச்சிருக்காங்க. பிஃபோராக பார்த்திங்கன்னா 9% இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8.5% சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த லெமன் ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷில் கிட்டத்தட்ட ஒரு 60 ரூமுக்குள்ள இது வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து சைன்இன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லெமன் ட்ரீக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குபை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட டூரிசம் இதெல்லாம் அவங்க இதில் வந்து புக் பண்ணி தங்குற மாதிரியும் அவங்க வந்து மல்டிப்புளாக பண்ணுறாங்க. லக்ஸரியாகவும் இருக்கும், மிடில் கிளாஸ் உள்ளது மாதிரியும் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் தான் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் ட்ரீக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்து நாக்கோ ஃபார்மாவில் பார்த்திங்கன்னா USAID வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஹைதராபாத்தில் உள்ள பிளான்ட்டில். இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 அப்சர்வேஷன் வந்து பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபார்ம் 483 வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நாக்டோவுக்கு சின்னதாக ஒரு நெகட்டிவ் நியூஸ் வர மாதிரி இருக்குது. அந்த ஷேரிங் கொஞ்சம் பார்த்துட்டே இருங்க. சப்போஸ் நல்ல ஒரு சீப்பர் ப்ரைஸில் வந்ததுன்னா வாங்கிக்கிங்க. ஏன்னா ரீசெண்ட் எல்லாம் 700 பில்லாம் வந்துட்டு திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி மேலே ஏறிட்டு இருந்தது. இப்போ சின்னதாக ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் எப்படி நடக்குதுங்கிறத. அதேமாதிரி பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்பிரிட் வந்து பார்த்திங்கன்னா NAO ஸ்பிரிட்டுங்க கம்பெனியோட மெஜாரிட்டி ஸ்டேக்காக வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 130 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து யுனைடெட் ஸ்பிரிட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ஸோ நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.